கடந்த ஒரு வாரமாகவே எல்லோரும் உக்ரைன் ரஷ்யா போர் அப்டேட் அப்படின்னு சொல்லி போய் யூடியூப்லேயும் இல்லை நியூஸ்லேயோ தேடும்போது எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே பெருசாக உங்களுக்கு கிடச்சிருக்காது. இந்த போர் வந்து அப்படியே ஒரு அமைதியான சூழ்நிலையை நோக்கி போயிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அப்படி கடந்த ஒரு வாரமாக ஏன் இந்த அமைதியான சூழ்நிலை நிலவுது, இப்போ இந்த உக்ரைன் ரஷ்யா போர் என்ன நிலைமையில் இருக்குது, ஏன்னா நேற்று ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் போன வாரம் போலாண்டு மேலே உக்ரைன் வந்து ஒரு மிசைலை லான்ச் பண்ணிட்டு ஐயோ அதை ரஷ்யா தான் லான்ச் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அதை வந்து போன வாரம் எங்களால் சனிக்கிழமை கவர் பண்ண முடியல. அதுக்கு பதிலாக இந்த வாரம் அதை பற்றியும் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு அறிவோம் தெளிவோம். முதல் விஷயமா இந்த போரில் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரியே அந்த டினிப்ரோ ஆறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆற்றை ஒரு நேச்சுரல் பவுண்டரியாகவே மாற்றிட்டாங்க. இப்போ எங்கேயுமே டேரெக்டாக 1-on-1 ஃபைட் அப்படிங்கிறது பெருசாக எங்கேயும் போகலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லா பக்கமுமே மிசைல் அட்டாக்ஸ் அப்படிங்கிறது தான் பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ரஷ்யா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உக்ரைனோட கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணதுனால இப்போ உக்ரைனில் முக்கியமாக அந்த கெரேசான் பகுதியில் சுற்றி இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து குளிரில் கொஞ்சம் தவிக்கக்கூடிய சூழ்நிலையை அங்கே உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜைசோஃபோர்னியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை பற்றியும் சொல்லியிருந்தோம். அந்த பவர் பிளான்ட்லேருந்து இனிமேல் உக்ரைனுக்கு கரண்ட் போகாது, இனிமேல் அங்கேருந்து ரஷ்யாவுக்கு தான் கரண்ட் போகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த வேலைகளை ரஷ்யா முடிச்சுட்டாங்க போல். அதனால கடுப்பாகி போன உக்ரைன் வந்து அந்த ஜைசோஃபோர்னியா நியூக்ளியர் பவர் பிளான்ட் மேலே குண்டுகள் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது, இது நியூக்ளியர் பவர் பிளான்ட். அங்கே ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அது பல கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய மக்களை பாதிக்கும் அப்படிங்கிறத உக்ரைன் உணரணும். ஸோ இதை தான் வந்து இன்றைக்கி காலையில் ஐநா சபை வந்து ஒரு எச்சரிக்கையாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட் மேலேலாம் குண்டு போடாதீங்கப்பா, அது வந்து நெருப்பு கூட விளையாடுற மாதிரி அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நம்ம லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தோம், ரஷ்யா கூட பேச்சுவார்த்தை வந்து G20 மீட்டிங்கில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே G20 மீட்டிங்கில் புட்டின் வரலை, அதனால் பெருசாக எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கலை. ஆனால் அமெரிக்கா வந்து ரஷ்யா கூட அமைதி பேச்சுவார்த்தைக்கான தயாரிப்புகளில் இறங்கிட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இந்த அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்கலாம். அதே மாதிரி உக்ரைன் அதிபரும் ஜெலன்ஸ்கியுமே வந்து போய் அமைதி பேச்சுவார்த்தையில் கலந்துக்கோ அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணப்படலாம்னு சொல்லப்படுது. இதனால் உக்ரைன் வந்து செம கடுப்பில் இருக்காங்க. ஸோ ஜெலன்ஸ்கியோட கூட இருப்பாங்க இல்லையா அஃபீஷியல்ஸு, அவங்கள ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்கா வந்து இப்படி ரஷ்யாவை பார்த்து பயந்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு போகிறதெல்லாம் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அதோடு அவங்க நிறுத்தலை. போன வாரம் ஒரு G20 மீட்டிங் நடந்துச்சு இல்லையா. ஸோ அந்த G20 மீட்டிங்கில் உலகத் தலைவர்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டு இருக்கும்போதே உக்ரைனோட ஆர்மி என்ன பண்ணுறாங்கன்னா, உக்ரைன்லேருந்து ஒரு ரஷ்யன் மேடு மிசைல், ஓகேங்களா. ஸோ சோவியத் யூனியனாக இருந்தப்போ உக்ரைன் ரஷ்யாவில் ஒரே நாடு தான் இல்லையா, அப்போது சோவியத் ஆர்மியோட மிசைல்ஸ் எல்லாமே உக்ரைன்லேயும் இருந்துச்சு. அது இப்போ வரைக்குமே உக்ரைன் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ரஷ்யன் மிசைல் எடுத்து போலாண்டு மேலே லான்ச் பண்ணியிருக்கிறாங்க உக்ரைன் ஆர்மி. ஸோ அந்த மிசைல் வந்து சும்மா விழுகலை, 2 பேர்த்த போலாண்டில் கொன்றுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அந்த மிசைல் வந்து கரெக்டாக ஒரு ஃபார்மரோட டிராக்டர் மேலே போய் விழுந்திருக்குது. அது விழுகும்போது அவங்க டிராக்டரில் தான் இருந்திருக்காங்க. ஸோ 2 பேர் அந்த விவசாயிகள் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வேலையை பண்ணதையுமே உக்ரைன் என்ன சொல்லுதுன்னா, ரஷ்யா தான் வந்து மிசைல் லான்ச் பண்ணிட்டாங்க, அவங்க தான் இங்கே டான்பாஸில் இருக்காங்க இல்லையா, ஸோ அங்கேருந்து மிசைல் லான்ச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளையை கிளப்பி விட்றாங்க. ஸோ போலாண்டு உடனடியாக என்ன பண்ணுது அப்படின்னா, போலாண்டுக்கும் ரஷ்யாவுக்கு ஆகாதுங்க, அவங்களுக்கு எப்போ பிடிச்சே வந்து பகை 2 பேர்த்துக்கும். ஸோ போலாண்டு வந்து உடனே இதை பார்த்துட்டு ரஷ்யன் மேடு மிசைல் தான் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட அம்பாசிடர் இருப்பார் இல்லையா போலாண்டுக்கு, அவரை கூப்பிட்டு வச்சு கழுவி ஊற்றுறாங்க. ஆனால் அமெரிக்க அதிபரான ஜோ பைடன் அப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து இது ரஷ்யாவிலேருந்து லான்ச் பண்ண மிசைல் கிடையாது அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷனை கொடுக்குறாரு. ஸோ எல்லாருமே வந்து ஒரு கன்ஃபியூஷனில் போகிறாங்க, என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி. உடனே வந்து என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, உக்ரைன் அதிபரான ஜெலன்ஸ்கி வந்து 3ஆம் உலக போரை தூண்டி விடணும், நேட்டோவை வந்து ரஷ்யாவுக்கு எதிராக திருப்பிட்டா நமக்கு வேணுங்கிற அளவுக்கு உதவி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குருட்டு நம்பிக்கையில் இந்த மாதிரி ஒரு தாக்குதலை நடத்திட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், ஜெலன்ஸ்கிக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த மாதிரி ஒரு மிசைலை லான்ச் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த மிசைல் எங்கேருந்து வந்ததுங்கிறத ஈஸியாக நேட்டோ கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு ஒரு மிசைல் வந்து எந்த பாத்தில் ட்ராவல் ஆகி வருது அப்படிங்கிறத வச்சே அது எங்கே இருந்து அந்த மிசைல் வந்திருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக கணிச்சிட முடியும், எல்லா நாடுகளுமே கணிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இது ஜெலன்ஸ்கிக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இதன் மூலமாக அவர் வந்து ஒரு 3ஆம் உலக போரை தூண்டியோட முயற்சித்தாரா அப்படின்னா அது இங்கே கிடையாதுங்க கேள்வி.
இங்கே கதையே வேறு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மொதல் விஷயம் என்னென்னா, இந்த உலகத்தில் யாருக்குமே அளவுக்கு அதிகமாக இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உலக நாடுகள் விஷயத்துலேயும் உண்மை. அமெரிக்கா பார்த்திங்கன்னா உக்ரைனுக்கு அளவுக்கு அதிகமாக இடம் கொடுத்துட்டாங்க ஸ்டார்டிங்லேருந்து. உக்ரைன் என்ன தப்பு பண்ணாலும் இல்லை அது உக்ரைன் பண்ணல அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் மீடியாஸை வச்சு பயங்கரமாக ரஷ்யா தான் பண்ணுச்சுன்னு போர்ட்ரேட் வந்து பில்டு பண்ணி உக்ரைனை காப்பாற்றிக்கிட்டே இருந்ததுனால இந்த விஷயத்துலையும் தன்னை அப்படி எப்படியாச்சும் காப்பாற்றிடுவாங்க, தனக்கு எந்த பெரிய பிரச்சனையும் வராது அப்படிங்கிறத உக்ரைன் முழுசாக நம்பிச்சு. ஸோ அந்த நம்பிக்கைனால தான் சரி ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மிசைலை லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் பண்ணிவிட்டு பைடன் சொன்னதுக்கப்புறமா கூட இப்போ வரைக்குமே உக்ரைன் வந்து ஒத்துக்காமல் இருக்கிறாங்க. நாங்களாம் லான்ச் பண்ணலப்பா, ரஷ்யாவிலேருந்து மிசைல்ஸ் வந்துக்கிட்டு இருந்தது, நாங்கள் அதை எங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தோம், எங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லாதனால 1-2 ரஷ்யன் மிசைல்ஸ் தப்பி போய் உங்கள் போலாண்டுக்குள்ளே வந்து விழுந்துருச்சு அப்படிங்கிறதையே தான் இப்போ வரைக்கும் திருப்பி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நேட்டோ கண்ட்ரிஸ் வந்து தெளிவாக இது உக்ரைன் தான் லான்ச் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உக்ரைனுக்கு இந்த நம்பிக்கை எப்படி வெஸ்டர்ன் மீடியாஸ் வச்சு எப்படி அந்த நார்டு ஸ்ட்ரீம் பைப்லைனில் ரஷ்யா உடைக்கவே இல்லை, ஆனால் ரஷ்யா தான் உடைச்சதுன்னு மீடியாவில் திரும்ப சொல்லி உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை நம்ப வச்சு முட்டாளாக்கிட்டாங்க இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் முட்டாளாக்கிடலாம் அப்படிங்கிறது முதல் நினைப்பு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கு கண்டிப்பாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும் இப்போ. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இனிமேல் ஒரு 2-3 மாதத்துக்கு அந்த குளிர்காலம் முடிகிற வரைக்குமே மிசைல் அட்டாக் அப்படிங்கிறது அதிகமாக நடக்கும். அந்த மிசைல்ஸ்லேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு உக்ரைனுக்கு கண்டிப்பாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒன்று வேணும். இதை அவங்க பல நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த விஷயத்த. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் வந்து அவங்கள்ட்ட பெருசாக எந்த ஒரு சிஸ்டமும் கொடுக்கல. இது வரைக்கும் உக்ரைன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற வெப்பன்ஸுமே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட அவுடேட்டட் வெப்பன்ஸ் தான். யாருமே வந்து புதுசாக கண்டுபிடிச்ச டெக்னாலஜியை ஒரு நாடுகிட்ட கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா டீப் ஃபேக் பண்ணிடுவாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ உக்ரைன் என்ன நினைக்கிது அப்படின்னா, அது சொன்ன கதையே பாருங்கள், ரஷ்யா வந்து டான்பாஸ்லேருந்து ஒரு மிசைல்ஸ் லான்ச் பண்ணாங்களாம். அது வந்து உக்ரைன் பார்டருக்கு லாஸ்ட் எண்டு பார்டரில் கிட்ட வரும்போது அவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைல்ஸை வச்சு அடித்தாங்களாம். அப்படி அடித்தப்போ 1-2 தப்பி போய் போலாண்டுக்குள்ளே விழுந்துருச்சான். ஸோ அவங்க சொல்ல வர்றது என்னென்னா, எங்கள்கிட்ட நல்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்ததுன்னா அந்த 2 மிசைலும் போலாண்டுக்குள்ளே விழுந்திருக்காது, நாங்கள் காப்பாற்றியிருப்போம். ஸோ இதன் மூலமாக தனக்கு ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தேவை, அப்படி இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணுறதுக்காகவும் உக்ரைன் அதை பண்ணியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் கிடையாது, யூரோப்பியன் யூனியனில் ஹங்கேரியும் பார்த்தீங்கன்னா போன மாதம் உக்ரைனுக்கு கொடுக்க வேண்டிய எய்டு, யூரோப்பியன் யூனியன் வந்து மாதம் பணம் கொடுத்துட்ருக்காங்க உக்ரைனுக்கு. அந்த பணத்தை ஹங்கேரி பிளாக் பண்ணிட்டாங்க. ஹங்கேரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உக்ரைனோட பார்டர்லேயே தான் இருக்குது. ஆனால் ஹங்கேரிக்கு வந்து அதோட தேவைக்காக உக்ரைனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை பிளாக் பண்ணி விட்டாங்க. எனக்கு வந்து என்னோட தேவையை நிறைவேற்றினா தான் நான் உக்ரைனுக்கு வந்து பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி எதுவும் இனி நடக்கக்கூடாது, தனக்கு பணம் வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக வரணும் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்த ஆபத்து என்னோடய பார்டர்கிட்ட வந்ததுன்னா அடுத்து உங்களுக்கும் வருண்டா அப்படிங்கிற ஒரு மிரட்டல் மாதிரியும் இது பார்க்கப்படுது. ஒரு பயம் கிரியேட் ஆகும் இல்லையா, இவன் பார்டர் கிட்ட வரும்போதே நம்ம பார்டருக்குள்ளே வந்து 2-3 மிசைல் விழுவுதே, உக்ரைனே ஃபுல்லாக கேப்சர் பண்ணிட்டானா எத்தனை மிசைல் வந்து விழுவும், கிட்ட இன்னும் வந்து நிறையா விழுகும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தன்னையும் பிடிக்க ட்ரை பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுறது வேற ஒன்றும் கிடையாது. ஸோ மூணாவது முக்கியமான காரணம் இதுதான். மூணாவது காரணம் தான், ரெண்டாவது காரணம் கூட அவ்வளோ முக்கியம் கிடையாது. மூணாவது முக்கியமான காரணம் ரஷ்யாவோட சைக்காலஜியாக அட்டாக் பண்ணுறது தான். அவங்களோட ஸ்ட்ரென்த், மென்டல் ஸ்ட்ரென்த்தை குலைக்கணும். ஸோ என்ன பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த மிசைல் ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு ரஷ்யா மேலே தூக்கி போட்டதுனால போலாண்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரஷ்யன் அம்பாசிடரை கூப்பிட்டுலாம் வந்து எதுக்கு வந்து எங்கள் மேலே மிசைலை லான்ச் பண்ணிங்கன்னு சொல்லி எதையுமே யோசிக்காமல் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு சில பேர் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்காவில் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை சேர்ந்த பொலிட்டீஷியன்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களாம் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, ரஷ்யா வந்து இந்த 2 பேர் செத்து போயிட்டாங்கல்ல மிசைல் ஸ்ட்ரைக்கில், அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சுட்டு மன்னிப்பு கேட்கணும், நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்கணும். அப்படி மன்னிப்பு கேட்டுட்டா நம்ம நேட்டோ ஃபோர்ஸஸை அவங்களுக்கு எதிராக பயன்படுத்த வேண்டாம், இல்லைன்னா நம்ம நேட்டோ ஃபோர்ஸஸை எதிராக பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டல் விடுக்கிறாங்க. ஸோ யோசிச்சு பாருங்களேன், ரஷ்யாவுக்கு ஒரு செகண்ட் ஒன்றுமே புரிஞ்சிருக்காது, என்னடா நடக்குது இங்கே, நம்ம மிசைலே லான்ச் பண்ணலையே, இவன் வந்து இப்படிங்கிறானே, நம்ம வேறு போரில் வந்து கிட்டத்தட்ட எல்லா ஆயுதங்களையும் செலவு பண்ணிட்டோம், திடுதப்புன்னு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பூரா நம்மளுக்கு எதிராக போர் தொடுத்தானுங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் வரும். ஸோ அந்த எண்ண ஓட்டத்தில் எதுவும் யோசிக்காமல் பொசுக்குன்னு வந்து என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அது கிளியர் டிஃபீட் மாதிரி ரஷ்யாவுக்கு. ஸோ அவங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த்து அப்படியே கொலாப்ஸ் ஆயிரும். அவங்க பண்ணலை, அது உக்ரைன் தான் பண்ணியிருக்காங்கன்னு அப்புறம் தெரிய வரும்போது அவங்க டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிடுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி ஒரு பிரெயின் கிரேம் மாதிரியும் வந்து இது பார்க்கப்படுது.
ஸோ சின்ன சின்ன பிரெயின் கேம்ஸ் மாதிரி தான் அதெல்லாம் இருக்கும். ஆனால் இதுக்குமே செம்ம எஃபெக்ட் அப்படிங்கிறது இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் கிடையாது, அப்போ G20 மீட்டிங் வேறு நடந்துக்கிட்டு இருந்தது. அங்கேயே ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் இருந்தார் இல்லையா, அவருக்கும் ப்ரெஷர் வந்து போட்டிருப்பாங்க. யோசிச்சு பாருங்கள், இப்படி நடக்குது, கூப்பிட்டு கேட்பாங்க, மினிமம் கூப்பிட்டு கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் அஃபெக்ட் பண்ணுறதுக்காக, பார்த்தியா என் பின்னாடி இவ்வளோ பெரிய மீடியா படையே இருக்குடா, உன்னால் என்னை எதுவும் பண்ண முடியாது, பண்ணுறதை பண்ணிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேலஞ்ச் பண்ணுற மாதிரியும் இது வந்து பார்க்கப்படுது. ஆனால் ரஷ்யா வந்து உடனே நாங்கள் பண்ணலை, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறாங்க. நிலைமை வந்து மோசமாக போகலாம் அப்படிங்கிறத டக்குன்னு ஃபீல் பண்ண அமெரிக்கா, சரி ஓகே நம்மளே போய் சொல்லிடலாம்னு சொல்லி பைடனே டேரெக்டாக G20 மீட்டிங்லேருந்து வந்து இந்த மாதிரி அவங்க வந்து மிசைல் லான்ச் பண்ணலப்பா, அவங்கள்ட்ட வரல, உக்ரைன்லேருந்து தான் வந்து மிசைல் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கூட உக்ரைன் இன்னைக்கு வரைக்கும் அந்த மிசைலை நாங்கள் தான் லான்ச் பண்ணோங்கிறத ஒத்துக்கலை. ஏன்னா மீடியா வந்து தனக்கு எதிராக பேசாதுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம எல்லோருமே அந்த விஷயத்தை பற்றியே மறந்துட்டு அடுத்த விஷயங்களுக்கு மூவ் ஆகி போயாச்சு. சரி, இந்த ஒரு வாரமாக ஏன்டா ரொம்ப அமைதியாக இருக்குது, பெருசாக எதுவும் நடக்கலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மனசில் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த அமைதிக்கு காரணம் அமெரிக்கா வந்து தன்னோட ஃபுல் ஃபோக்கஸையும் ஈரான் மேலே இப்போ திருப்பியிருக்காங்க. ஈரானில் ஆல்ரெடி என்ன நடக்குதுங்கிறத பற்றி நம்ம வீடியோ போட்டோம். அங்கே வந்து இப்போ ஆட்சியை கலைக்கிறதுக்கான முயற்சிகள் முழு வீச்சில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஈரான் கவர்மெண்ட் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஃபேஸ் பண்ணுவாங்களா இல்லை அங்கே ஆட்சி கிளையுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம போட்டாச்சு. அந்த வீடியோஸோட லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ரஷ்யா போரில் வந்து பெருசாக இது இல்லாமல் ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு. ஈரானும் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு இன்னுமே அதிக அளவில் உதவி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இது ரிலேட்டடாக பார்க்க வேண்டிய மற்ற வீடியோஸோட லிங்க்கையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதையும் போய் பாருங்கள். இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா இந்த விஷயத்தை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை தட்டிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி நாங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்னு எல்லா சோஷியல் மீடியாவிலையும் இருக்கும். அங்கேயும் எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்களோட மெயில் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி அபவுட் பேஜ்லேயும் இருக்கும். ஏதாச்சும் குவரிஸ் இருந்துச்சுன்னா எங்கள் மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி.